அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னைட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த காணொளி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி வாயுக்களின் இயக்கவியற் கொள்கை அப்படிங்கிற பாடத்துல இருந்து பார்க்க போகிறோம். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, பின்வரும் வாயுக்களில் எந்த வாயு கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் குறைந்த சராசரி இருமடி மூல வேகத்தை, ஆங்கிலத்தில் VRMS சிம்பல் போடுவோம் இல்லையா, பெற்றுள்ளது? என்ன வாயுக்கள்லாம் கொடுத்திருக்காங்க? ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். சராசரி இருமடி மூல வேகம், அதான் என்னது VRMS சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT/m. இதுல R என்பது என்னது? வாயு மாறிலி. T என்பது என்னது? வெப்பநிலை. என்ன கொடுத்துட்டா? கொடுக்கப்பட்ட வெப்பநிலை அப்படின்னா அதுவும் ஒரு மாறிலி தான். இந்த நேரத்துக்கு 3RT/m. இதுல இருந்து என்ன சார் சரிது? இந்த 3RTங்கிறது கான்ஸ்டன்ட், மாறிலி அப்படின்னு சொல்லும் பொழுது VRMS என்பது √m எதிர் விகிதத்தில் இருக்கும். அதானே? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/√m. சார், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு √m அல்லது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√m. அதாவது VRMS என்பது ஸ்கொயர் ரூட் ஆஃப் m-க்கு, அதாவது m சொல்றீங்களா, அது என்னது சார்? அது என்னது? மூலக்கூறு நிறை. மூலக்கூறு நிறைக்கு VRMS சராசரி இருமடி மூல வேகம் என்பது எதிர் விகிதத்தில் இருக்கும். எதிர் விகிதத்தில்னா என்ன சார் அர்த்தம்? இந்த கொடுக்கப்பட்ட வாயுக்களில் எந்த வாயுக்கு m-இன் மதிப்பு மிக அதிகமாக இருக்கிறதோ அதற்கு VRMS குறைந்ததாக இருக்கும். அது எப்படி சார்? நம்ம படிச்சிருக்கிறோம். ஹைட்ரஜனுக்கு மூலக்கூறு நிறை 2, ஆக்சிஜனுக்கு 32, நைட்ரஜனுக்கு 28. இதெல்லாம் பிசிக்ஸ்லயும் படிச்சிருப்போம். பிசிக்ஸ்ல படிக்காட்டி கூட கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம், வேதியியல்ல படிச்சிருப்போம், இயற்பியல்ல படிக்காட்டி வேதியியல்ல படிச்சிருப்போம். CO2 கார்பன் டை ஆக்சைடுக்கு 44. அப்ப அதிக மூலக்கூறு நிறை கொண்ட வாயு கார்பன் டை ஆக்சைடு. அப்ப அதுக்கு எவ்வளவு? m = 44. அதற்குத்தான் குறைந்த சராசரி இருமடி மூல வேகம் இருக்கும். ஆக இங்க கொடுக்கப்பட்டதுல ஆப்ஷன் டி, 4வது தெரிவு சரியான விடை. ஓகேயா? சரி, இதுவரைக்கும் இந்த கேள்வியில 11 கேள்விகள் நம்ம இந்த பாடத்துல வாயுக்களின் இயக்கவியல் கொள்கையில பார்த்திருக்கிறோம். இன்னும் 2 கேள்வி நம்ம பார்க்கிறோம். அடுத்த காணொளி காணும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.